பேசுகிறாலும் நல்லா இருக்கிறீங்களா? அதான் பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு வசனையும் கதையும் சிறப்பான தலையோட தலைப்பண்ணினா பாலும் இலவும் பாடின பாட்டு. இன்னைக்கான வேதாவசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தாவனை துதித்து பாடினாங்க. அப்போஸ்தலர் 16:25. இன்னைக்கு வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிக்கிறீங்களா? அதே மாதிரி நானும் அவங்க சொந்த தப்புக்கு நான் அம்மாட்ட திட்டு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு அதை பற்றி தான் 2 பேரை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் பவுலும் சீலாவும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேய் பிடிச்ச பெண்ணு இவங்க ஏசப்பாட ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பவுல் திரும்பி பார்த்து இந்த பெண்ணுக்கு பிடிச்ச சாத்தானே நீ ஓடிப்பான்னு சொன்னாங்க. அந்த சாத்தா அப்படியே ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா 2 பேர் இதோ கோர்ட்டுக்கு கூட்டி போனாங்க. 2 பேர் இதோ பவுலியும் சீலாவையும். அங்கே யார் இருப்பான்னு தெரியுமா? இதோ ஜட்ஜையா இவங்க 2 பேரும் ஏசப்பாட ஊழியக்காரங்க. நம்ம ஊர்லேயும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜட்ஜையா இவங்க 2 பேர்த்தையும் சிறைசாலையில் அடிக்க சொன்னாங்க. அப்போ சிறைசாலைக்காரன் சிறைசாலையில் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் ஏசப்பாவை பவுலும் சீலாவும் மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏசப்பாவை துதித்து பாடிட்டே இருந்தாங்க. பாடிட்டே இருந்தாங்க. அப்போ புதும் அப்படின்னு இதோ கலந்ததால அடி திரும்பி போச்சு. அதுக்கப்புறம் பவுலும் சீலாவும் இதோ சங்கிலி கையிலிருந்து சங்கிலி உடஞ்சிருச்சு, காலிலிருந்து சங்கிலி உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரசாரி கதவு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் சரசாரிக்காரன் ஐயோ சரசாரி கதவு திறந்துச்சு. அவங்க சிறைசாரிக்காரன் அதுக்கப்புறம் ஜெயில வச்சவங்கள போய்ப்பாங்களே தப்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜையா கொண்டே பட்டுருவானே அப்படின்னு சொல்லி அவனை கொண்டுக்கு கத்து எடுத்து கொடுத்து போனான். அப்போ பவுல் சொன்னா, சிறைசாரிக்காரனே நீ நாங்கள் இன்னும் உள்ளதான் இருக்கிறோன்னு பவுல் சொன்னாரு. அப்போ காலை ஆனவனே இதோ பவுலும் சீலாவும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மரத்தில் இருக்கிற காயெல்லாம் மருந்து போட்டான். அதுக்கப்புறம் திங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். அதுக்கப்புறம் ஏசப்பாவை நம்பருக்கு என்ன பண்ணுன்னு சொன்னான். அப்போ ஞானஸ்தானம் பண்ணணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தெல்லாம் ஞானஸ்தானம் பண்ணிட்டு அப்போ ஜட்ஜையா பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவங்களே மன்னிச்சிட்டேன், நீங்கள் ஊருக்குள்ளே போகலான்னு சொன்னாங்க. அப்போ ஊருக்குள்ளே போய் சந்தோஷமா ஏசப்பாவை மட்டும் துதித்து பாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் ஏசப்பாவை பிடிச்சிருந்துச்சுன்னா ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா ஏசப்பாவை துதித்து பாருங்க. அவன் விடுதலை பண்ணிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ஆமென்.